எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த கோவக்கீரை கொடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகைங்க. இது நம்ம விதை போட்டு வளர்க்குறத விட பறவைகளோட எச்சம் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து இந்த கொடி சீக்கிரமாகவே நல்லா தழைஞ்சு வருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன செடியாக தாங்க இருக்கும். இது ஒரு கொடி வகை அப்படிங்கிறதால இதுக்கு நம்ம பந்தல் மாதிரி போட்டு விடணுங்க. அப்போ தான் கொடி அழகாக படர்ந்து வரும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதுங்க. மண் ஈரமாக இருந்தால் போதும், தண்ணி தேங்கி நிற்க வேண்டியதில்லை. வெயில் அதிகமாக தேவையில்லைங்க. கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் இந்த கீரை நல்லா தழையும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலியோரத்துலலாம் இந்த கீரை நிறைய இருக்குங்க. நாங்கள் இது குச்சியெல்லாம் எதுவும் வச்சு விடலைங்க. இந்த மாதிரி கொய்யா மரம் ஒன்று இருந்தது, அதை நாங்கள் வெட்டி விட்டுருந்தோம். அந்த கொய்யா மரத்தில் தாங்க இப்போ இந்த கீரை அழகாக படர்ந்து இருக்குது. இந்த கீரையை வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வெறும் கீரையும் கடைஞ்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா பருப்பு போட்டும் இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்லாங்க. அதே மாதிரி பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின்கள், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் இதெல்லாமே இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ இருந்தே இந்த கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த கீரையை நான் கட் பண்ணி விட்டு ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா மறுபடியுமே நல்லா தழைஞ்சி வந்துடுங்க. அதே மாதிரி இன்னும் மழை காலம் அப்படின்னா இந்த கீரை இன்னுமே நிறைய தழையுங்க. நம்ம இந்த கீரையை பறிக்காமல் விட்டுறோம் அப்படின்னா இதிலேருந்தே இன்னும் பூ வைக்குங்க. ஒரு வெள்ளை கலரில் பார்த்திங்கன்னா பூ வச்சு அதுலேருந்து நமக்கு இந்த கோவக்காய் இருக்குது இல்லைங்களா, அது கிடைக்கும், கோவக்காய் கிடைக்கும். நாங்கள் இது விதை போட்டு இந்த செடி வளரலைங்க. பறவைகளோட எச்சம் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து தாங்க இந்த கொடி படர்ந்து இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய இடத்துல இந்த கோவக்கீரை கொடி படர்ந்து இருக்குங்க. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் கடையில் கூட நமக்கு இந்த கோவக்கீரையெல்லாம் கிடைக்காதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.